வருகிற 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டசபை தமிழகத்தில் முதல் கட்டமாக நடைபெறும் தேர்தல். அதுல முக்கியமா பார்க்கக்கூடிய தொகுதின்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலம் தொகுதி. இந்த திருமங்கலம் தொகுதியில ஒரு இளம் வழக்கறிஞர் முதல் பெண் வேட்பாளர் வந்து இருக்கிறாங்க. அதுல முக்கியமா திமுக அதிமுக இவங்களை வந்து கொஞ்சம் நிறைய பண்றாங்க. அதுல முதல் பெண் வேட்பாளர் கிரிதாராஜன் தென்னந்தோப்பு நிற்கிறாங்க. அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற தலைவர் சசிகலா அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று நம்ம திருமங்கலத்தில் நிற்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு சிறு கலந்துரையாடல். மேடம் வணக்கம். தேர்தலில் வந்து எப்படி பாக்குறீங்க? முதல் வேட்பாளராக நிற்கிறீங்க, உங்களுடைய எப்படி ஐடியா? எனக்கு தேர்தலில் நான் இப்ப நினைச்சு கூட பார்க்கல. மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அம்மா அவர்களுக்கு நான் வெற்றியை காணிக்கையா கொடுப்பேன். என்னை நம்பி கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு நான் வெற்றியை காணிக்கையா கொடுப்பேன். முதல் தடவை நிற்கிறீங்க, இது போக மக்கள் மத்தியில நல்லா இருக்கு. நான் என்னோட சொந்த தொகுதி இது. இதுக்கு முன்னாடி மற்ற வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் வேட்பாளர். ஆனா இது வந்து நான் என்னோட உள்ளூர்லயே நான் நிக்கிறேன். அதனால மக்கள் எனக்கு ஆதரவு தராங்க. நாங்க இருக்கோம், நீ தைரியமா இருந்து எனக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு. அதனால இந்த தடவை நிச்சயமா வெற்றி இருக்கு. நம்ம வெற்றி பெற்று வந்து என்னென்ன செய்யலாம்? அடிப்படை பிரச்சனைகள் எல்லாமே இன்னும் திருமணம் சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. நிறைய ஊர்ல குடிநீர் பிரச்சனைகள் இருக்கு, பேருந்து வசதி இல்லாம இருக்கு, மருத்துவமனையில அடிப்படை வசதிகள் இல்லாம இருக்கு. எல்லாமே சரி செய்து கொடுப்பேன்னு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். குவாரி பிரச்சனை இருக்கு, டோல்கேட் பிரச்சனை இருக்கு. இது எல்லாமே நான் சட்ட ரீதியா போராடி நான் நடவடிக்கை எடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். சென்னம்பட்டியில பாத்தீங்கன்னா தொழிற்சாலை கோழிக்கறி ஃபேக்டரி இருக்கு, அதையும் நான் வந்து மூடி தருவேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். டீ கல்லுப்படி பக்கம் வந்து மக்காச்சோளம் இந்த மாதிரி இருக்கு, சேமிப்பு கிடங்கு வச்சு தருவேன். அதே போல அரசு கல்லூரி கப்பலூர்ல மட்டும்தான் இருக்கு. நிச்சயமா அரசு கல்லூரி டீ கல்லுப்படி பக்கம் திருமணத்துல எங்கேயாவது கொண்டு வருவேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். இளைஞர்கள் மிகுந்த தொகுதியாக இருக்கனால பயிற்சி மையம், இலவச பயிற்சி மையம் நான் வச்சு கொடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கேன். முக்கியமா விவசாயத்துக்கு நான் குரல் கொடுப்பேன். விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போவேன். மறுபடியும் பழைய மாதிரி விவசாயத்தை நான் முன்னிலைப்படுத்துவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கேன். திமுக அதிமுக களம் இறங்கியிருக்கீங்க. இது வரைக்கும் பிரச்சாரம் போன இடத்துல எப்படி வரவேற்பு, என்ன மாதிரி மக்கள் உங்ககிட்ட வந்து சொல்றாங்க? செய்தியில மட்டும்தான் புது கட்சி புது வேட்பாளர்ன்ற மாதிரி இருக்கு. களத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புது வேட்பாளர் வராங்கன்ற ஒரு எனக்கு ஒரு சந்தேகமே இல்லாம அவங்களுக்கு ஈக்குவலா அவங்களுக்கு ஒருபடி மேலதான் எனக்கு வரவேற்பு கொடுக்குறாங்களே தவிர கம்மி புதுசா யாரும் வந்திருக்காங்கன்ற அந்த ஒரு சந்தேக பார்வை கூட இங்க கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கு, நம்ம இந்த தடவை முழுசா ஆதரவு கொடுப்போம்னு தான் எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கட்சி வேறுபாடெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படியோ அதுக்கு மேல்படிதான் எனக்கு வரவேற்பு இருக்கு. பார்த்துருக்கீங்க. இப்போ உதயகுமார் அவர் வந்து முறை வந்து அமைச்சராக எதுவுமே செய்யலைன்ற மாதிரி மக்கள் மத்தியில அதை வந்து பீட் பண்ணி நீங்க என்ன மாதிரி செய்யலாம்? அவரு மக்களுக்கு செய்யறது ரெண்டாவது. அவர் கூட இருக்க நிர்வாகிகளே நம்பலையே. அவர் நம்பி இருந்தா பொண்ணை ஏன் கூட்டிட்டு வந்து களத்துல வைக்க போறாரு? இன்னைக்கு நான் ஒரு குடும்ப பின்னணி, என்னோட குடும்ப பின்னணி பாத்தீங்கன்னா எனக்கு அரசியல் பின்னணியே கிடையாது. நான் ஒரு 28 வயசுல தைரியமா வந்து நிக்கிறேன், எந்த பின்னணியும் இல்லாம. நான் யார் பேரையும் சொல்லி எந்த இடத்துல ஓட்டு கேட்கல. இந்த மண்ணுல நான் என்னைய நம்பி நான் இவ்வளவு வாக்குறுதி கொடுக்குறேன், என்னை நம்பி நீங்க ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்றோம். அதே மாதிரி அவர் நல்லது செஞ்சிருந்திருந்தாருன்னா அவரே வந்து ஓட்டு கேட்கலாம்ல. என் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காலில் விழுந்து ஓட்டு கேட்கிறாரு. அவர் நல்லது செஞ்சிருந்தா மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செஞ்சு அவர் நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன்னு கேட்டே ஓட்டு வாங்கலாமே. காலில் விழ வேண்டியது இல்லைல்ல. இன்னும் காலில் விழுந்து குடும்பமே வந்து ஓட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலையை தான் அவர் இருக்காரு. எனக்கு அவர் போட்டியா நான் இன்னைக்கு நினைக்கல. இத்தனை முறை இருந்தாலும் நான் இன்னைக்கு வரைக்கும் அவர் போட்டியா நினைக்கல. பாத்துக்கலாம். அம்மா அவர்கள் நான் முதல்ல சந்திச்சப்ப அம்மா அவர்கள்ட்ட கேட்ட, அம்மா அவர்கள் எனக்கு சொன்னது, புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எது நடந்தாலும் பாத்துக்கலாம், இந்த இடம் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும், நீ தைரியமா போன்னு தான் சொன்னாங்க. அன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பாத்திட்டு வரேன். நான் அதே நம்பிக்கையோட அதே தைரியத்தோட நான் இன்னும் இருக்கேன். இறுதி வரை நான் போராடுவேன். தேங்க்யூ.